தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆன்மீக பொருட்கள் என்ன மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நல்ல நேரம் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா தெரியும் இல்லையா? அவருடைய சன், அவருடைய புதல்வர் தான் இந்த இடத்த நடத்திட்டு இருக்காரு. எங்கள் விளாக் நேயர்கள் எல்லாரையுமே என்னோட நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து தரமான ஆன்மீக ரீதியான அரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வாழ்க்கையில் வளப்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ உங்களுடைய அனுமதியோட உங்கள் நிறுவனத்தை அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நெகட்டிவ் வேவையும் இது எடுத்துரும். மைண்டை பீட்டால இருந்து ஆல்ஃபாக்கு கொண்டு வரும். ஆக்சுவலி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட சில பேர் பாத்தீங்கன்னா கையில ஏதாவது கருங்காலி ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு சுத்தின்னு இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம். காரணம் எல்லாருக்குமே பயம் இருக்கு. அண்ட் இந்த காலசர்ப்ப தோஷத்தை விட ரொம்ப கொடுமையான விஷயம் ஜாதகத்துல எதுவும் இல்லை. காலசர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்ட பல பேர் இந்த கருடோபாசனையால சரியாயிருக்காங்க. பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு, மின்காந்த ஆற்றல், நேர்மறை மின்காந்த ஆற்றல். இத நம்ம கழுத்துல போட்டுண்டு வெற்றி அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் வந்து இதுல ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த வீடியோ என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னில இருந்து கரெக்டா 30 days ஆஃபர். இது இந்த வீடியோவை பார்த்துட்டு கேக்குறவங்க இல்ல இந்த வீடியோவை பார்க்காம கேக்குறவங்க எல்லாருக்குமே. ஆமா. வீரராகவ ஸ்ட்ரீட். ஹாய், ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு சென்னை நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய வீரராகவ ஸ்ட்ரீட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ இங்கே எதுக்காக நான் வந்திருக்கேன்னா, நம்ம போடக்கூடிய எல்லா பதிவுகள்லையுமே ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் தரமாக ஹோமமில் வச்சு நமக்காக பூஜை செய்து ஆத்மார்த்தமாக தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான இடம் இருக்குது. அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். உள்ளே போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே அந்த இடம் வந்து எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடம் தாங்க ஸ்ரீ யோக வராக ட்ரேடர்ஸ். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆன்மீக பொருட்கள் என்ன மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே நல்ல நேரம் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா தெரியும் இல்லையா? அவருடைய சன், அவருடைய புதல்வர் தான் இந்த இடத்த நடத்திட்டு இருக்காரு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஷிம்ஷுபாய். ஸோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வெரி ஃபைன். ஸோ எங்கள் விளாக் நேயர்கள் எல்லாரையுமே என்னோட நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து தரமான ஆன்மீக ரீதியான அரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வாழ்க்கையில் வளப்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ உங்களுடைய அனுமதியோட உங்கள் நிறுவனத்தை அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டுக்கலான்னு வந்திருக்கோம். வெல்கம் மேடம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எஸ், வாங்க நம்மளும் உள்ளே போய் சார்கிட்ட நிறைய பேசலாம். வாங்க சார். ஓம் நமோ நாராயணா. ஆர்த்தி விலாக் நேயர்கள் தொடர்ந்து என்னோட பயணம் செஞ்சு வந்துட்டுருக்கீங்க. ஒரு சில இடங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிடணும். போனாதான் நம்ம மனசுக்கும் உடலுக்கும் ஆற்றல் தரக்கூடிய அந்த விஷயங்களை அங்கேருந்து நம்ம வந்து கிரகிச்சுட்டு வர முடியும். அந்த வகையில் நம்ம ஆர்த்தி விலாக் மூலமாக உங்கள் மனசையும் உங்களுடைய வாழ்க்கையும் சுத்திகரித்து ஒரு புத்துணர்வான புதிய பாதையை வழங்கக்கூடிய இடங்களுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த வகையில் கருங்காலியாக இருக்கட்டும், இல்லை சந்தனத்தினால் கிடைக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களாக இருக்கட்டும், இது தூய்மையாக சரியான ஒரு பொருள் ஃபேக்கே இல்லாமல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு சென்னையில் ஒரு வரப்பிரசாதமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்ரீ யோக வராகா ட்ரேடர்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். தொடர்ந்து கீழே இருந்து நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ நம்ம பேச போற ஒரு நபர் உண்மையிலே வாழ்க்கையில இவர்கிட்ட நம்மளால ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா, நம்ம டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம விளாகுடைய உறவுகளுக்கு இது ஒரு பொன்னான நேரம், நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய தவ புதல்வர் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. கிருஷ்ண பிரசாத் HV நம்ம அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்த ஒரு 2 நிமிடத்துல என்னுடைய எண்ண அலைகள் வேகமா ஓடிட்டு இருந்தது. அது ரொம்ப அழகா சாந்திப்படுத்தி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சில விசேஷமான ஆன்மீக பொருட்கள். ஏறு சிங்கி, இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மற்ற சில ஷாப்ஸ்ல பார்க்க கூட பார்த்திருக்கலாம். அப்படியே உள்ளங்கையில வச்சுக்கோங்களேன், ஒரு வைப்ரேஷனை தொட்ட உடனே ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இதோடைய சிறப்பு. நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் வேவையும் இது எடுத்துரும். மைண்டை பீட்டால இருந்து ஆல்ஃபாக்கு கொண்டு வரும்.
இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள் இங்க இருக்கு. அதோடைய சிறப்புகள் என்ன, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதை பத்தி இருக்கக்கூடிய தப்பான பிம்பங்கள், அது எல்லாத்த பத்தியுமே நம்ம எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க முடியும். கண்டிப்பா. அதுக்கு முன்ன யோக வராஹா ட்ரேடர்ஸ் இதனுடைய உருவாக்கம் பத்தி ஒரு சின்னதா குறிப்பா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டா மேடம். நான் வந்து வராக உபாசனைய ரொம்ப தீவிரமா பண்றேன். இந்த வராகர் அருளால எவ்வளவோ விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ வீடு இல்லாதவங்க தினமும் காலையில தூங்கி எழுந்த உடனே 2 கையும் கூப்பி இப்படி தரைய பார்த்த மாதிரி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகாய நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகாய நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகாய நமக அப்படி சொன்னாலே கூடிய சீக்கிரம் வீடு வாங்குற பாக்கியம் வரும். அந்த மாதிரி 11 தடவை சொல்றது விசேஷம். வராகருக்கு சில ஷார்ட்டான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு. வராகருடைய பலவிதமான வடிவங்கள் அதுல வரும். ஓம் ஸ்ரீ ஆதி வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ மகா வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ ஸ்வேத வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ பூவராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ நித்ய வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ திவ்ய வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ மங்கள வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ யக்ய வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ விஜய வராகாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ வீர வராகாய நமோ நமக இந்த மாதிரி வரும். நம்ம கடைக்கு யோக வராகர்னு பேரு. ஓம் ஸ்ரீ யோக வராகர். அந்த ஸ்ரீல லட்சுமியும் வந்துடுறாங்க. நம்ம கடையுடைய அந்த லோகோல பாத்தீங்கன்னா லட்சுமி தாயார், வராக பெருமாள், ஆதிசேஷன், கருடாழ்வார். கருடாழ்வார் நம்முடைய பிரதானமான வழிபாட்டு தெய்வம். வராகரும் கருடனும். சோ எல்லாமே அந்த லோகோல வரும். அது ஏன் யோக வராகர்னு பேர் வச்சதுன்னா பல யோகங்களை நமக்கு வராகர் தரார். அதே மாதிரி இங்க அவர் தான் ஓனர். அவருக்கு கீழே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அவரோட வேலைக்காரர். இங்க பாஸ்ன்னு பார்த்தா லட்சுமியும் வராகரும், சிஇஓ கருடாழ்வார். நம்ம அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண பணியாள். இங்க வரவங்க எல்லாருக்குமே வராகருடைய அருள்ல ஒரு சிறு துளியாவது கிடைக்கும். அந்த அளவு இங்க வராகர் பூஜையை வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த வராகர் அருளால நம்மள நம்பி வந்து இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் வாங்குறவங்களுக்கும் நிறைய யோகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓம் ஸ்ரீ யோக வராகா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரு வச்சிருக்கு. சொல்லும் பொழுதே அந்த மந்திர உச்சரிப்பே நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வகையில இவங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரையே ஓம் ஸ்ரீ யோக வராகா ட்ரேடர்ஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நீங்க மந்திரங்கள் கூட சொன்னீங்க. என்னுடைய விளாக்ல நிறைய பேருக்கு பூஜை செய்யும் பொழுது எளிமையான மந்திரங்களை உச்சரிக்க சொல்லி நான் வலியுறுத்திக்கிட்டே வருவேன். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க இந்த மந்திரங்களுக்கான புத்தகங்கள் கூட நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதை நான் இங்க வந்து பார்த்தேன். அது எப்படின்னா நம்ம தனியா ஸ்லோக புக்குன்னு கொடுக்கறது. இப்போ ஒவ்வொரு ஆன்மீக பொருளுக்கும் சில மந்திரங்கள்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளருக்குனாலே லிட்டரல் சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் ஸ்வேதா இருக்கும். வெள்ளருக்குல பிள்ளையார் பண்ணா ஸ்வேதார்க்க கணபதி தான் அதுல உரி ஏத்தணும். துர்கா கணபதியோ நிதி கணபதியோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கருங்காலி விநாயகர்னா கருங்காலிங்கிறது காளி, துர்கை, முருகன் இந்த மாதிரி பல தெய்வங்களோட சம்பந்தப்பட்டது. கருங்காலியில பண்ண பிள்ளையார்ல துர்கா கணபதி மந்திரத்தை உரி ஏத்தணும். அப்படி பண்ணா அதோட பர்பஸ் கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். நார்மலா நீங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்ல கணபதி ஹோமத்துக்கு சங்கல்பம் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 500,000 ஈஸியா ஆகுமா? இப்ப கருங்காலி பிள்ளையார்ல துர்கா கணபதி மந்திரம்னா ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தூம் துர்கா புத்ராய சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய மகா கணபதியே நமக. இது ஒரு 8-10 செகண்ட் வரும் நல்லா சொல்ல தெரிஞ்சா. இது சொல்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இதை 1,20,000 தடவை சொல்றது அது பெரிய டாஸ்க். ஒரு ஆளால முடியாது. சோ 10-12 பேர் குரூப் சாண்டிங் பண்ணுவாங்க. பர் ஹெட் ஒரு நாளைக்கு 1000 ஈஸியா வச்சுட்டாலே ஒரு நாள்ல 12,000 வந்துடும். மினிமம் 12 பேர் இருப்பாங்க நம்ம டீம்ல. 10 நாள்ல 1,20,000 கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பூஜை கம்ப்ளீட் ஆன உடனே ஹோமம். சோ இதுக்கு எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. வாத்தியார் தட்சணையே கொஞ்சம் பெரிய அளவுல ஆகும். ஏன்னா அவங்க நல்ல மனசோட இந்த மந்திர உருவை ஏத்தி கொடுத்தாதான் வாங்குறவங்களுக்கு பலன் வரும். அதே மாதிரி அத்தி விநாயகர், அத்தி மரத்துண்டு சின்னது வீட்டுல இருந்தாலே விசேஷம் பாங்க. அத்தியில இது சிகப்பு அத்தின்னு சொல்லப்படுற பிரவுன் ஃபிகஸ். பிரவுன் கலர் தான் மேஜரா இருக்கும், கொஞ்சம் லைட்டா ரெட் மாதிரி இருக்கும். ஆனா சிகப்பு அத்தின்னு நார்மலா சொல்லுவாங்க. அத்தி மரம்ங்கிறதே வம்சவிருத்தி, லட்சுமி கடாட்சம், இந்த மாதிரி பல விஷயங்களோட குறியீடு. பல வருஷமா குழந்தை இல்லாதவங்க ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில தொட்டில் கட்டுறாங்கன்னா அத்தி மரத்துல தான் தொட்டில் கட்டுவாங்க. சோ அந்த அத்தி மரம் லட்சுமி கடாட்சம் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 உரியேத்தி தரும். நிதி கணபதி மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹூம்,
லக்ஷ்மி கணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. அப்புறம் ஓம் சுமுகாய நமக. இந்த 3 மந்திரங்களும் இந்த கார்டுல இருக்கும். இதுல வக்ரதுண்டாய ஹூமு சுமுகாய நமக ரெண்டும் ரொம்ப ஈஸியான மந்திரம். இது தொழில் பண்ற இடத்துல வாங்கி வச்சு பூஜை பண்றாங்க. தொடர்ந்து 12 வருஷம் இந்த பிள்ளையார பக்தியோட பூஜை நைவேத்தியம் அதெல்லாம் பண்றாங்கன்னா 100 தனாகர்ஷ்ண யந்திரத்தோட பலன் அது தரும்னு சொல்லப்படுறது. திருப்பதியில தனாகர்ஷ்ண யந்திரத்தை கொங்கண சித்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு பெருமாளோட பாதத்திலேயே வந்து அவர் அப்படியே ஜீவசமாதி ஆயிட்டார். இப்படி பல பழமையான கோவில்கள்னு பார்த்தா அந்த கோவில் உள்ளே கர்ப்பகிரகத்திலேயே இறைவனோட இறைவனா ஐக்கியமான சமாதியான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ உலக அளவுல திருப்பதிக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் வருமானம் வரத்துக்கு அந்த தனாகர்ஷ்ண யந்திரம் முக்கியமான காரணம். சோ அந்த தனாகர்ஷ்ண யந்திரம் தரக்கூடிய பலனை இந்த பிள்ளையார் வந்து தருவார். இந்த மார்வாரிஸ் சேட்ஸ் இந்த மாதிரியானவங்கலாம் இதோட வேல்யூ தெரிஞ்சு 1 லட்சம் ரூபாய் கூட இந்த பிள்ளையார் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம அவ்வளவு வாங்குறதும் இல்ல, அது வேற விஷயம். 2500 ஒரு நாமினல் ரேட் இதுக்கு பிக்ஸ் பண்ணி தரும். இதுல மொத்த பூஜையில இருந்து எல்லாம் அத்தி பிள்ளையாருக்கு அடங்கும். அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார்னு பார்த்தா 1500 rupees. ஆக்சுவலி இந்த பூஜையெல்லாம் இல்லைன்னா நம்மளால இதை விட 50% 60% கூட ரேட்டு குறைச்சு தர முடியும். பட் வெறும் ஷோகேஸ் பீஸா நம்ம கொடுக்கறதுனால என்ன யூஸ்? இதை வாங்குறவங்க ரெகுலரா சிம்பிள் பூஜை நைவேத்தியமாவது பண்ணணும். அப்படி அந்த 2 நிமிஷம் பூஜையை கூட பண்றதுக்கு டைம் இல்லைங்கிறவங்க வெறும் சாமி படத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். விக்கிரகங்களை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி தினமும் சிம்பிள் பூஜை நைவேத்தியம் பண்ணாதான் இது வேலை செய்யும். இதோட பவர் ஆக்டிவேட் ஆகும். அப்ப நம்மளே பவர்ஃபுல்லா மந்திர உருவை ஏத்தி கொடுத்துட்டா அவங்க தினமும் கஷ்டமான பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக சில மெனக்கடல்கள் செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது இருக்கு. நம்மகிட்ட வாங்குற தெய்வ விக்கிரகங்கள்ல கருங்காலிகளுடன் அத்தி விநாயகர் ரெண்டுத்தையுமே ஈக்குவல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. பட் ரெண்டுத்துடைய பலனும் வெவ்வேறு. இந்த கருங்காலி கருடாழ்வார் வந்து ஓம் ஷிம் சிவாய நமஹங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேயி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தினமும் யாரும் வீட்டுல சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா இந்த மந்திரத்தை கேட்கறப்பயே இதை நம்ம சொல்ல முடியுமாங்கிற பயம் நிறைய பேருக்கு வரும். அதனாலதான் நாங்க 10-12 பேரை வச்சு மந்திர ஒரு ஏத்தி தரோம். கருட பஞ்சாட்சரி மந்திரம் 1,20,000 தடவை, கருடமாலா மந்திரம் 1,20,000 தடவை. இதுல என்னன்னா துர்கா கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் எல்லாம் ஒரு நாளைக்கு 1000-2000 கூட சொல்லலாம். இந்த கருடமாலா மந்திரம் பர் ஹெட் 300 இல்ல 500 தான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 500ன்னு ஒரு கணக்கு வச்சுப்பாங்க. 500 × 12 6000. ஸோ 20 நாள் ஈஸியா இந்த கருடமாலா மந்திரம் மட்டுமே 6000 × 1,20,000 டைம்ஸ் மந்திர உரை ஏத்துறது வரும். ரீசெண்டா கருட ஹோம மேளா பெரிய அளவுல நடந்தது. நங்கநல்லூர் வரசித்தி விநாயகர் கோயில் கல்யாண மண்டபம் பக்கத்துல நிறைய பொதுமக்கள் அதுல வந்து கலந்துட்டாங்க. ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திர உரை ஏத்தி ஹோமம் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இதோட பர்பஸ் என்னன்னா கருட பூஜை நடக்கிற இடத்துல ராகுக்கேது மாதிரி சர்ப்பதோஷம் சனி தோஷம்னு வந்து எல்லாமே சரியாகும். பித்ரு தோஷத்துல இருந்து ஆரம்பிச்சு சகல விதமான தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி பண்றதுக்கு கருட உபாசனையை தான் நம்ம முன்னோர்கள் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. கருடாழ்வார கருங்காலியில அதுவும் இந்த மாதிரி அபயாஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல ஒரு 4 இன்ச்சுல இந்த மாதிரி கருடனோட மூக்கு கண்ணு விங்கு கையை இதெல்லாம் கருங்காலியில கொண்டு வருதுங்கிறது பெரிய ஆர்ட். அந்த பெருமாளோட அருளால பெரிய திருவடியோட அருளால நம்ம தான் அடியன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கருடாழ்வார்ல இப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணோம். இத பெருமையா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாடலை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா யார்கிட்ட வாங்கிக்கணும்னு தோன்றதோ வாங்கிக்கலாம், அது உங்களோட ஓன் விஷ். பட் நம்ம என்ன பண்றோங்கிறத மெயினா சொல்லணும். கருடாழ்வார்ல ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணோங்கிறதோட மட்டும் நம்ம கடமை முடிஞ்சிடல. இவ்வளவு மந்திர உருவை ஏத்தி அப்புறம் இந்த கருடாழ்வார் பூஜைக்கு 23 பேஜ் மந்திரா புக்க தரோம். இதுல கருட கவசம் கருட மாலா மந்திரம் கருட பஞ்சாட்சரி மந்திரம் இந்த மாதிரி கருடனுக்குரிய முக்கியமான 10 மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்றது கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது அது எல்லாரும் பண்ணலாமே. இதோட அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டாலே புண்ணியம்.
ஓம் நமோ பகவதே கருடாய, கருட பகவானே. ஓம் நமோ பகவதே கருடாய ஏகியேகி காலானலலோல ஜிக்வாய. ஏகியேகினா உன் சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. காலானலலோல ஜிக்வாய, காலம் பிளஸ் அனலம்னு பிரிக்கணும். அதாவது டைம் டிராவல் அதெல்லாம் கடந்தவனா கருடன். காலானலலோல ஜிக்வாய, ஜிக்வாயங்கிறதுக்கும் ஏகிய அதே இதுதான், எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. பாதைய பாதைய, நம்ம வாழ்க்கை பாதைக்கு வழித்துணையாக கருடன் வருவான். மோகைய மோகைய, நம்ம எந்த ஒரு தொழில சாதிக்கிறதா இருந்தாலும் இல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்கறதா இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது இருக்கணும். நம்முடைய பேச்சுல, நம்மளோட செயல்ல, ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன், ஆர்ட் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சொல்றாங்க. அதுக்கு நிறைய கோர்சஸ்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்கு தேவையான அந்த அட்ராக்ஷனை தரவன் வித்ராவய வித்ராவய. வித்ராவய திராவயன திரவியங்கள், நமக்கு தேவையான வெல்த். பிரம பிரம பிரமய பிரமய, இந்த சித்த பிரம பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம். ஹன ஹன, ஹனங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கிரேட் எஸ்கேப், தப்பிக்கிறது. எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நம்மள தப்பிக்க வைப்போம். தக தக பத பத ஹும்பட் ஸ்வாஹா, அப்படியே தகிக்கிற மாதிரி பத்தி எறிகிற மாதிரி எல்லா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த பாதையை காட்டுவோம். இதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. இந்த கருடமாலா மந்திரத்துக்கு நினைச்சா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். 20 செகண்ட் ஆகும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு, அதுவே கஷ்டம். இந்த 20 செகண்ட் மந்திரத்துக்கு 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் ஸ்டாப்பா பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இந்த கருட மந்திரத்துல இருக்கு. புத்தகத்திலயும் நீங்க அதை கொடுத்திருக்கீங்க, எளிமையான தமிழ்ல கொடுத்திருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க, பிளாக் மேஜிக்ங்கிறது 99% ஃபேக், 1% வேணா பிரச்சனை வரும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். திடீர்னு வீட்டுல உடம்பு முடியாம போயிடுது. எல்லாருக்கும் எனக்கு போன் பண்ணி கருடன் வேணும்னு கேட்டாரு. இந்த மாதிரி யாரோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மருந்து வச்சுட்டாங்க, அதனால பிரச்சனையாச்சுன்னாரு. என்னன்னு பார்த்தா சைக்கிளை நிறுத்துறதுல ஏதோ சின்ன பார்க்கிங் தகராறு. அதுல அவர் 2-3 வார்த்தையை விட்டுருக்காரு, இவர் பதிலுக்கு விட்டுருக்காரு. மனசுல பெரிய MS பாஸ்கர் நினைப்பு 2 பேருக்கும். சோ பார்க்கிங் பிரச்சனை, அதனால 2-3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. நான் குடும்பத்தை ஒரு வழி பண்றேன் பாருன்னு அவர் ஏதோ கோவத்துல சொல்லியிருக்காரு. சோ பக்கத்து வீட்டுக்காரர் தான் மருந்து வச்சிருப்பாரு. சரி, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இவர் 12,000 வாங்குறாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர் மிஞ்சி போனா 15,000 வாங்குவார். அவ்வளவுதான். சார், காசு கொடுத்து மருந்து வச்சு உங்களை கஷ்டப்படுத்துற அளவுலாம் நீங்க முதல்ல ஒர்த்து இல்லை சார், அதை புரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் யாராவது சம்பாதிக்கிறாங்க, பெரிய பிசினஸ் மேனு, அரசியல்வாதிங்கன்னா அவங்களுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கும் பண்ணவங்க இருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி யாராவது பண்ணா அதனால பாதிப்பு வராத அளவு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் ரெமடியை எப்போதும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட சில பேர் பாத்தீங்கன்னா கையில ஏதாவது கருங்காலி ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம். காரணம் எல்லாருக்குமே பயம் இருக்கு. நமக்கு யாராவது பண்ணிட்டா என்ன பண்றது, இல்ல ஏற்கனவே அவனாவது பண்ணி இதை எடுத்திருக்கலாம், அதெல்லாம் வெளியில தெரிய வருது. இல்ல பிளாக் மேஜிக்னு இருக்கிறது உண்மைதான், அது 1% உண்மை, 99% ஃபேக். நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலே, ஏதாவது உடம்பு படுத்தினாலே, வேலை பண்ற இடத்துல திடீர்னு ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல வேலையே போறதுன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு வேலை கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உடனே யாரோ மருந்து வச்சுட்டாங்க, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படி உண்மையிலேயே பிளாக் மேஜிக் பண்ணிட்டா இந்த கருட உபாசனை அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அவங்களுக்கு உண்மையிலேயே பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களே வச்சிருந்தாங்க. இந்த கருடனை வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓம சாம்பலை வீட்டுக்கு வழியில கட்டினாங்க. அடுத்த 2வது நாள் பிளாக் மேஜிக் வச்சவங்க ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கிறப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடைஞ்சது. ஏன்னா பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி பொண்ணுக்கு இடுப்புல தான் பிரச்சனை வந்தது. இடுப்புல பிரச்சனை வர மாதிரியே சில ஈவில் ஸ்பிரிட்டுகளை வச்சு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவங்க கருட உபாசனையை பண்றாங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கெடுதல் பண்ணவங்க மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா நினைக்கவே வேணாம். பட் இருந்தாலும் அந்த வச்ச அந்த சைவனையை எடுக்கணும்னா யார் வச்சாங்களோ அவங்களுக்கே பூமராங்கா போய் ரிட்டர்ன் ஆகும். அது தடுக்கவே முடியாது, வேற வழி இல்லை. ஏன்னா அப்பதான் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தப்புங்கிறத அவங்க உணர முடியும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் பிளாக் மேஜிக்கால உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க இந்த கருடோபாசனையை பண்ணி சரியா இருக்காங்க. அண்ட் இந்த காலசர்ப்ப தோஷத்தை விட ரொம்ப கொடுமையான விஷயம் ஜாதகத்துல எதுவும் இல்லை.
காலசர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்ட பல பேர் இந்த கருடோபாசனையால சரியாயிருக்காங்க. எவ்வளவோ தோஷங்கள் சாபங்கள்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வட இந்திய கோடீஸ்வரர், பல நூறு கோடிக்கு சொந்தக்காரர், அவரோட மகள் எங்கேயோ ஓவர்சீஸ் ட்ரிப்பு போக அங்க தங்கியிருந்த இடத்துல ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு மர்மமா. இங்க வந்த உடனே இந்த ஷாக்ல அந்த பொண்ணுக்கு சுயநினைவே போயிடுச்சு. அது ஏதாவது வியாதியா இல்ல கெட்ட சக்தியாங்கிறத இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவர் பல ட்ரீட்மெண்ட் பண்ணார், பரிகாரத்துக்கும் சில லட்சங்கள் செலவு பண்ணார், எதுவும் வேலை செய்யல. அப்புறம் அவரோட மேனேஜர், அவருக்கு நல்லா தமிழ் தெரியும், ஆந்திராக்காரர் தான், தமிழ் நல்லா தெரியும், எனக்கு கான்டாக்ட் பண்ணார். வெறும் கருடன் வேணுங்கிறத மட்டும் சொன்னார், அனுப்பிச்சு வச்சோம். அவர் ஒரு 48 days கருட பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தெல்லாம் பொண்ணு கொடுத்து அந்த பூஜை தீர்த்தத்தெல்லாம் பொண்ணு மேல தெளிச்சு அப்படி பண்ணதுல 48வது நாள் அந்த பொண்ணோட கனவுல காலங்கார்த்தால கருடன் வந்து ரக்கியால வருடி கொடுக்குற மாதிரி கனவு வந்தது. அந்த ஷாக்ல எழுந்துவ அப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து ஃபுல்லா வெளியில வந்துட்டாங்க. ரீசெண்டா அவங்களுக்கு கல்யாணம் கூட நடந்திருந்தது. அந்த கல்யாணத்துக்கு கூட அவர் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம்னு பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க இந்த கருட உபாசனை பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கோடீஸ்வரருக்கு பண்ணதை விட ஏழை மீனவ பெண்மணிக்கு அந்த கருடன் பண்ண அதிசயங்கள்ங்கிறது இன்னும் ஜாஸ்தி. கடவுள் வந்து இந்த ஜாதி, மதம், தேசம் உட்பட எல்லா பார்டர்களையும் கடந்தவர். கருட உபாசனையினால என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த கருட மாலா மந்திரம், இந்த மந்திரத்துக்கான விளக்கமே சொல்றது. இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் வேணும்? இப்ப நம்ம கண்ணெதிர வாழ்ந்துட்டு இருக்கிற பல பேருக்கு இந்த கருட உபாசனையால நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கருங்காலி கருடன் அதை வாங்கணும்ன்றவங்க அஃபோர்டபுளா நீங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? எல்லாராலையும் வாங்க முடியுமா? அது ஆமா மேடம், இவ்வளவு பெரிய விஷயத்தை 3000 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல அந்த 23 பேஜ் மந்திர புக்கு, ஓம பஸ்பம், கருடாழ்வார் விக்கிரகம் எல்லாமே வரும். இன்ஃபேக்ட் கருட ஹோமம் தான் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். குங்குமப்பூ, குங்குலியம், செம்பட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு கருட ஹோமம் பண்ணணும். அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் இதோட வேல்யூவை புரிஞ்சு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் முதல் கொண்டு ஹீரோஸ், டைரக்டர்ஸ் முதல் கொண்டு கழுத்துல ஒரு மாலை போட்டுக்கணும். அது ஏதாவது ஒரு மாலை, அவங்க போட்டிருக்க மாலை என்னன்னு ரிசர்ச் பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லாம இங்க வந்து எல்லாமே நமக்கு ஒரிஜினலான ப்ராடக்டா கிடைக்குதுன்றதுனால உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனுக்கு மக்கள் எந்த மாதிரியான ஒரு மாலை அணிந்துக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் அடுத்த வளர்ச்சியாகவும் இருக்கும்? அத பத்தி சொல்லுங்க. மாலையிலுமே சில பலன்கள்ங்கிறது இருக்கு. சரி சரி. இப்ப கருங்காலின்னு பார்த்தா அது கெட்ட சக்தி, கண்டிஷ்டில இருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இன்னொன்னு, இந்த கருங்காலியில பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு, மின்காந்த ஆற்றல், நேர்மறை மின்காந்த ஆற்றல். இத நம்ம கழுத்துல போட்டுட்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறோம்னா நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கும். நல்ல விஷயமா நினைச்சா ப்ராப்ளம் இல்ல. இந்த கருங்காலி போட்டுக்கிறதே எதுக்குன்னா, இதை போட்டுட்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குறையும், நெகட்டிவா நினைக்கிறதே குறையும். ஆனா நம்ம இதை போட்டுட்டு வெளியில கிடைக்கிற அவுட் சோர்ஸ், அவுட்புட் மூலமா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள போட்டு இது பண்ணா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பர் டயட் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்றோங்கிறதுக்காக அந்த மாதிரி இதை போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நெகட்டிவா நினைக்கிறோம். அதுவும் கருங்காலியை பத்தியே யாரோ நெகட்டிவா பேசுறாங்க வீடியோல. இந்த கருங்காலி மாலையை போட்டுட்டு கருங்காலியை பத்தியே நெகட்டிவா நினைக்கிறோம்னா நமக்கு இது நல்லது பண்ணுமா? பண்ணாது. பாசிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஏதோ சில செலிபிரிட்டிஸ் கருங்காலி மாலை போட்டிருக்காங்கிறதுக்காக அதனாலதான் அவங்க பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க, செலிபிரிட்டியா இருக்காங்கிறத சொல்றதே வியாபாரத்துக்காக சொல்ற பொய். கருங்காலி பிசினஸ் பண்ற நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க, நம்ம இந்த தப்ப பண்ண மாட்டோம். அது வெறும் கெட்ட சக்தி, கண்டிஷ்டியில இருந்து பாதுகாக்கும். மத்தபடி அதனால உங்களுக்கு கிடைக்கிற புகழோ இல்ல திடீர்னு சர்ச்சையில சிக்கிறதோ, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாலும் யார் பக்கம் நல்லது இருக்கு யார் பக்கம் கெட்டது இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். சோ பர்சனல் லைஃப்ல நடக்கிற சில பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்களோட கர்ம வினை அனுபவிக்கிறாங்க. இது வெறும் கெட்ட சக்தி, கண்டிஷ்டியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கெட்ட சக்தி, கண்டிஷ்டியில இருந்து பாதுகாத்தாலே விழ வேண்டிய அடிகள் கம்மியா விழும். அதத்தான் இந்த கருங்காலி பண்ணும். இந்த கருங்காலியில செங்கருங்காலின்னு ஒரு வகை இருக்கு. இது இன்னும் பவர்ஃபுல். இதுவும் கெட்ட சக்தி, கண்டிஷ்டியில இருந்து பாதுகாக்கும், பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணும். செங்கருங்காலியில அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் ஜாஸ்தி இருக்கு. இன்ஃபேக்ட் சைனா, ஜப்பான்ல எல்லாம்
இந்த ரெட் ரோஸ் வுட் மாதிரியான விஷயங்கள், இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பண்ணுவாங்க. இது கெட்ட சக்தியிலிருந்து பாதுகாக்கும், அதிர்ஷ்டத்தை இருக்குங்கிற நம்பிக்கை சீனர்கள் ஜப்பானியர்களுக்கு நிறையவே இருக்கு செங்கருங்காலி குறித்து. சிவபெருமான் நடராஜரோட நட்சத்திரம் திருவாதிரை, அந்த திருவாதிரைக்குரிய நட்சத்திர விருட்சம் செங்கருங்காலி. சோ மெயினா திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க செங்கருங்காலி மாலை பிரேஸ்லெட்ல யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அமோகமா நடக்கும். நம்ம கிட்ட பிரேஸ்லெட்டும் இருக்கு இல்லீங்களா? ஆமா, பிரேஸ்லெட்டும் இருக்கு, கருங்காலிலயும் பிரேஸ்லெட் இருக்கு, செங்கருங்காலிலயும் பிரேஸ்லெட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பிரேஸ்லெட் பண்றோம். அதுக்கப்புறமா சந்தன மாலை, இதோட வாசனையே நம்ம கிட்டக்க வச்சு பாக்குறப்ப ஃபீல் பண்ணலாம். இதோட ஆக்சுவல் வேல்யூ 1000 rupees. இப்ப 50% ஆஃபர்ல தந்துட்டு இருக்கோம். 500 rupees சாண்டல் மாலை. இப்போ சந்தன மாலையினுடைய சிறப்புகள்னா என்ன? யாரெல்லாம் இது போடலாம்? லட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள்ல சந்தனமும் ஒண்ணு. இதை எல்லாருமே போட்டுக்கலாம். சோ இந்த வீடியோ என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னில இருந்து கரெக்டா 30 days ஆஃபர். இது இந்த வீடியோவை பார்த்துட்டு கேக்குறவங்க இல்ல இந்த வீடியோவை பார்க்காம கேக்குறவங்க எல்லாருக்குமே. ஆமா, இந்த வீடியோ என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னில இருந்து 30 days ஆஃபர். 1000 rupees ஒர்த் இருக்கிற மாலை 500 rupees தான். 50% ஆஃபர். அதே மாதிரி 500 rupees ஒர்த் இருக்கிற இந்த சாண்டல் பிரேஸ்லெட் 250 rupees. ஓகே, சோ இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம vlog உடைய உறவுகள் கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. 30 days, ஒரு மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காரு. Thank you sir, thank you so much. Okay, சோ இது இப்ப இருக்க இந்த வெயில் காலத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? குளுமை. சோ இது வெயில் காலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து வெறும் சந்தன மாலைக்கு மட்டும் தானா? ஆமா, சந்தன மாலைக்கு மட்டும். அப்ப கருங்காலி மாலை 400, சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, இந்த மாதிரி விபூதி குங்கும பிரசாதத்தோட அவங்க பேரு ராசி நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி கொடுக்கிறது. அதுவே பெரிய ஆஃபர் தான். செங்கருங்காலி மாலை 600 rupees, சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். சோ எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கருங்காலி பிள்ளையார், அத்தி பிள்ளையார், கருங்காலி கருடன், இந்த மாதிரி தெய்வ விக்கிரங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கவே மாட்டோம். கொடுத்தா அதோட மதிப்பு போயிடும். இந்த மாதிரி மாலை பிரேஸ்லெட் வேற, தெய்வ விக்கிரகங்கள் வேற. இதுக்கான பூஜையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கிராண்ட் ஸ்கேல்ங்கிறதுனால எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் செலவு பண்ணுவாங்க. சில பேர் இந்த பியூட்டி பார்லர் மாதிரியான விஷயங்களுக்கு ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வருது இல்லை. பட் அதெல்லாம் வந்து ஒரு பிராண்டட் ஷோரூமு, பிராண்டட் சலூன்ல போய் செலவு பண்றப்போ அதுக்கு யோசிக்காம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யோசிச்சாங்கன்னா அப்ப இது வாங்குறதுடைய பர்பஸே பெருசா வேலை. அதுதான் இப்போ சீப்பா கிடைக்குது, நமக்கு குறைந்த விலையில கிடைக்குதுன்னு வாங்கிட்டு பலனே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரிஜினல் தான் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கோம். இன்னொன்னு கருங்காலி மாலை தான் நம்ம 400 rupeesக்கு தரோம். அது ரொம்ப ரீசனபிள்னு உங்களுக்கு தெரியும். காரணம் அதுக்கு பூஜை பண்ற செலவு பெருசா இல்ல. அந்த பவுல்ல போட்டு சுத்தி தருவோம், அவ்வளவுதான். ரொம்ப மார்ஜின் ப்ராஃபிட் வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த கருங்காலி பிள்ளையார், அத்தி பிள்ளையார், கருங்காலி கருடனுக்குலாம் நம்ம எப்படி பூஜை பண்றோம், எப்படி ஹோமம் பண்றோம், அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். வீடியோவும் நீங்க இப்ப பாத்தீங்க. சோ அதனால அதுக்கான செலவுகள் ஜாஸ்திங்கிறதுனால அப்படி பண்றது. இது வந்து இப்போ சந்தன மாலையை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஒரிஜினல் சாண்டல்வுட் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் சர்டிபிகேட் வாங்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே இருக்கு. துளசி மாலை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷங்கிறது தெரியும். இதோ இங்க துளசி இந்த குவாலிட்டியில நீங்க பார்க்க முடியாது. நிறைய இடங்கள்ல ஆன்னு சொங்கி போன மாதிரி இருக்கும். இது வந்து கிரேட் 1 துளசி மாலை 300 rupees. ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனலா வரும். இதுக்கு 400 rupeesக்குள்ள இருந்தாதான் சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். இன்னொன்னு 400 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு பொருள் ஃப்ரீ ஷிப்பிங்னா அது செங்கருங்காலி பிரேஸ்லெட் மட்டும்தான். செங்கருங்காலி பிரேஸ்லெட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். சோ துளசி மாலை 300 rupees பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ். துளசி பிரேஸ்லெட் 150 rupees பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ். நம்ம ஆபீஸ் அட்ரஸையும் இங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கு. நேரடியா வந்து வாங்கிக்கிறோம்னு நினைக்கிறவங்க மார்னிங் 9ல இருந்து நைட் 8க்குள்ள வந்து வாங்கிக்கலாம். நம்ம இருந்தா நம்மளே பூஜை பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே எப்படி பூஜை பண்றதுங்கிற ட்ரைனிங்க கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நான் இல்லைனாலும் நீங்க பூஜை பண்ணி வாங்கிக்கலாம். சோ இப்படி எதுக்கெல்லாம் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே வாங்கி வச்சிருக்கோம். ஏறுசிங்கி ஃபர்ஸ்டே நீங்க ஏறுசிங்கி தான் எடுத்தேன். ஆமா, ஏறுசிங்கிக்கான சர்டிபிகேட், சாண்டலுக்கான சர்டிபிகேட் ஏற்கனவே பார்த்துட்டோம். துளசிக்கான சர்டிபிகேட், இதெல்லாம் கருங்காலி.
ஸோ எல்லாத்துக்குமே இங்க சர்டிபிகேட் அப்புறம் இருக்கு. வைஜெயந்தி மாலை கூட சர்டிபிகேட் இருக்கு. வைஜெயந்தி மாலை வந்து வெறும் 150 ருபீஸ் தான். வைஜெயந்தி மாலை வந்து சீப்பா இருக்கிறதுனாலயே அதோட வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆமா, வை ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். நமக்கு வெற்றி அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் வந்து இதுல ஜாஸ்தி இருக்கு. செங்கருங்காலி அதிர்ஷ்டத்தை இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். செங்கருங்காலி 600 ருபீஸ் வரும். வைஜெயந்தி மாலை நேரடியா வந்து வாங்கினா 150. கொரியர்னா அது சென்னையா இருந்தாலும் சரி, பெங்களூர் ஹைதராபாடா இருந்தாலும் சரி, சவுத் இந்தியா ஃபுல்லா ஒரு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்பதான் எங்களுக்கும் ஈஸியா இருக்கும் மானிட்டர் பண்றதுக்கு. கொரியர்ல வாங்கினீங்கன்னா வைஜெயந்தி மாலை 150 பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 100 ருபீஸ். செங்கருங்காலி பிரேஸ்லெட்டை தவிர்த்து 400 ரூபாய்க்கு கீழே இருக்கிற எந்த பொருள் வாங்கினாலும் கொரியர் சார்ஜ் 100 ருபீஸ் வரும். இப்ப கருங்காலி பிரேஸ்லெட்னா 200 பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 100 300. 2 கருங்காலி பிரேஸ்லெட் வாங்கினா 200 பிளஸ் 200 400 ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். எப்படி துளசி மாலை பெருமாளுக்கு விசேஷமோ அந்த மாதிரி வைஜெயந்தி மாலையும் பெருமாளுக்கு விசேஷம். கிருஷ்ணர் ருக்மணிக்கு இதை கிஃப்டா கொடுத்ததா பாகவதம் சொல்றது. மத்திய பிரதேஷ்ல பிர்ஜு மாதிரியான காடுகள்ல எல்லாம் இது வந்து ஜாஸ்தி வளரும். இந்த வைஜெயந்தி செடியில இருந்து கிடைக்கக்கூடிய விதை இந்த மாதிரி மல்டி கலரா இது வந்து கிடைக்கும். ரொம்ப விசேஷமானது. ஸோ இதெல்லாமே இப்போ மாலைகள் வந்து நிறைய பேர் எங்கே போய் வாங்கலாம் இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா இப்படின்லாம் யோசிச்சுட்டு இல்லாமல் எப்படி உங்களுடைய அழகை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிராண்டிங்கை நோக்கி போகிறீங்களோ அதே மாதிரி தரமான மாலைகள், அதுவும் கருங்காலி உட்பட எல்லா விதமான மாலைகளுமே இங்கே நம்ம இடத்துல கிடைக்குது. அதனால் இங்கே அங்கே அலையாமல் நேரடியாக கிளம்பி நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். நம்ம கூகுள் மேப்பில் போயிட்டு இடத்த நீங்கள் போட்டிங்கனாலே நேராக கொண்டு வந்து இங்கே இறக்கிடுது. நான் கீழே வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்களுமே இங்கே நேரடியாக வந்து பார்வையிடலாம். காலையில் 9 o'clock இருந்து இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பூஜை பண்ணி மனசார அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தே ஆகணுன்ற ஒரு முடிவோடு நான் நேரடியாக வந்து கிளம்பி வந்திருக்கேன். ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. திரு கிருஷ்ணபிரசாத் அவர்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக ரொம்ப அழகாக எங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய இந்த சிறப்பான ஆன்மீக பயணம், நேர்மறையான பயணம் தொடரணும். அதற்கு எல்லாம் வல்ல நாராயணன் உங்களுக்கு அருள் செய்யணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி மேடம். சிம் சிவாய. ஹரி ஓம்.